இந்த சர்ஃபாசின்ற ஒரு விஷயம் உள்ள என்டர் ஆகும். நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். சர்ஃபாசி ஆக்ட்ட குறைச்சு எடை போட்றக்கூடாது. என்னைக்குமே சர்ஃபாசி ஆக்ட்ன்னு ஒண்ணு உள்ள இன்வால்வ் ஆச்சுன்னா, இது உங்களுக்கு ஓடிஎஸ் பேசுறதுக்கான ரைட்ஸ் கம்மியாகும். செட்டில்மென்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கம்மியாகும். அண்ட் சர்ஃபாசிய பேஸ் பண்ணி தான் நீங்க கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி, அந்த சர்ஃபாசி ஆக்ட்ன்ற ஒரு என்ன சொல்றது 13(2), 13(3), 13(4) வாட்டெவர் எந்த புரோவிஷன்ல வந்திருந்தாலும், அந்த புரோவிஷனோட நோட்டீஸ கன்டெஸ்ட் பண்ணி மட்டும் தான் நீங்க நீதிமன்றத்துக்கு நாட முடியும். இன் பிட்வீன்ல நீங்க ஒன் டைம் செட்டில்மென்ட் கேட்டு வந்து நீதிமன்றத்துக்கு நாட முடியாது. இது எல்லாமே சர்ஃபாசி இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க பிரிகாஷனா பண்ணி வச்சிருக்கணும். சர்ஃபாசி வந்துட்டாலே அதாவது ப்ரீ சர்ஃபாசி நோட்டீஸ் உங்களுக்கு வரும். அதாவது லோன் ரீகால் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ போல ப்ரீ சர்ஃபாசி நோட்டீஸ் அதாவது சர்ஃபாசி இனிஷியேட் பண்ண போறேன்னு வரும். வரக்கூடிய ஏஜென்ட் என்ன சொல்லுவான், "சார் நீங்க இஎம்ஐ கட்டிடுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர் தான். இது வந்து ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கும். இஎம்ஐ மட்டும் ப்ரொசீட் பண்ணிடுங்க சார்" அப்படிம்பான். நாம என்ன பண்ணுவோம் 2 மாசம், 3 மாசம் பே பண்ணாம இருக்கும் இல்லையா? பே பண்ணாம இருந்ததுனால கொஞ்சம் பணம் ஏதாவது நம்மகிட்ட மீந்திருக்கும். இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் மூலியமா நமக்கு பணம் வரவு வந்திருக்கும். இல்ல சம்பளத்த சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அத வச்சு என்ன பண்ணணும் 1 மாசம் இஎம்ஐ கட்டிடுவோம்.